அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையும் மாற்றத்தையும் பார்க்க போகுது. அதற்கு பல்வேறு அறிகுறிகள் இருக்கு. இப்ப நடக்கிற ஒரு அறிகுறியை நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சிஎம் ஓட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போனா நம்ம நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட 10,000 பேர் பாக்குறாங்க. சிஎம் ஓட நிகழ்ச்சிய 85 பேர் தான் பாக்குறாங்க. இது ஃபேக்ட். இது உண்மையான ஃபேக்ட். சிஎம் ஓட அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமா லைக் போட்டதே 15 பேர் தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்று இருக்கோம். இதுக்கு வந்திருக்க லைக்ஸே 10,000. சோ இது எதை காட்டுது? இது வியூஸும் இந்த லைக்ஸும் எதை காட்டுதுன்னா மக்களுடைய விருப்பத்தை காட்டுது. மக்கள் விருப்பம் எதை நோக்கி இருக்குதுன்னு காட்டுது. அப்போ மக்களுடைய விருப்பம் திமுக மீது இல்ல. ஏன்னா அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அது ஒரு தீய சக்தி. அப்போ மக்களுடைய விருப்பம் எங்க இருக்கு அப்படின்னா அது தாவேகா மேல இருக்கு. ஏன்னா அது ஒரு தூய சக்தி. ஓகே.